வரையறுக்கப்பட்ட கம்பெனியினுடைய சட்ட ரீதியான பின்னணி என்ன, இந்த அலகில் என்ன விஷயங்கள் படிப்போம். அதே போல ஒரு வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஒன்று பேண வேண்டிய ஏடுகள் அறிக்கைகள் என்ன மாதிரி இருக்கும், பங்குகள் என்றால் என்ன, வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஒன்றினுடைய பங்குகளினுடைய வகைகள் என்ன. ஸோ இதுல புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் தட் ஆர் மெயின்டைன்ட் பை அ லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனிஸ் நினைவிருக்குதா? என்னென்ன புக்ஸ் யார் யார் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி, காசு எங்க இருந்து வந்துச்சு எங்க இருந்து போனுச்சுன்னு சொல்லக்கூடிய காசு பெறுவனவு காசு கொடுப்பனவுகளை காட்டக்கூடிய அறிக்கை, அதே மாதிரி அந்த நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையை காட்ட வேண்டிய ஒரு அறிக்கை அவங்க மெயின்டைன் பண்ணணும். அதே போல அந்த நிறுவனம் ஒரு பொருள் வணிகமாக இருந்தால் கடனுக்கு எவ்வளவு பொருட்களை கொள்வனவு செஞ்சது, எவ்வளவு கடனுக்கு பொருட்களை விற்பனை செய்தது, கடனுக்கு கொள்வனவு செய்த கடன் கொடுத்தோர்கள் யார் அல்லது வழங்குனர்கள் யார், அதே மாதிரி கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டிருந்தால் அந்த கடன் பட்டோர்கள் யார் என்ற விவரங்களை காட்டுகின்ற அறிக்கையை அவங்க செஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். என்னென்ன புக்ஸ் எல்லாம் இவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இதுல பார்த்திருந்தோம். ஸோ காசு பெறுவனவுகள் காசு கொடுப்பனவுகள், அக்காசு செலவிடப்பட்ட முறை, சொத்து பொறுப்புகளை காட்டுகின்றது, பொருள் வியாபாரம் என்றால் கடன் கொள்வனவு கடன் விற்பனை, மேலதிகமாக இறுதி இருப்பினுடைய அறிக்கை, இதெல்லாம் கட்டாயமாக கம்பெனி சட்டத்தின் கீழே அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய புக்ஸாக இருக்கணும். அதே மாதிரி பங்குகள் ஷேர்ஸ் என்று சொன்னா நம்ம என்னென்று பார்த்திருந்தோம், ஒரு கம்பெனியை பல கூறுகளாக பிரித்தல் தான் பங்குகள் என்று சொல்லி சாதாரணமாக பார்த்திருந்தோம். இது ஒரு அசையக்கூடிய ஆதனம், அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஆதனம் என்று சொல்லி நம்ம ஷேரை பார்த்திருந்தோம். அதே போல ஷேர் சர்டிபிகேட், இந்த பங்கு ஆணை பத்திரம்ங்கிற விஷயத்தை பிராக்டிகலாக பார்த்திருந்தோம். அதே போல சிஎஸ்சி வெப்சைட், கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய வெப்சைட்ல போயிட்டு அங்க என்ன மாதிரியான தரவுகள் இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அதற்கு பிறகு ஒரு வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஒன்றினுடைய பங்கு வகைகள் சம்பந்தமாக நம்ம பார்த்த டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனிஸ்ல 3 வகையான பங்குகளினுடைய வகைகள் காணப்படும். ஒன்று சாதாரண பங்குகள் ஆர்டினரி ஷேர்ஸ், அதே போல முன்னுரிமை பங்குகள் என்று சொல்லக்கூடிய பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அதே போல விசேட பங்குகள் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ஷேர்ஸ். இந்த 3 வகையான பங்குகளை கம்பெனி சட்டத்தினுடைய 49வது பிரிவிற்கமைய இவங்க வழங்கலாம் என்று பார்த்திருந்தோம். அதே மாதிரி கம்பெனி சட்டத்தினுடைய 49வது பிரிவையும் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். கம்பெனி சட்டத்தினுடைய பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன். நான் அதை அனுப்பி வைப்பேன். ரைட். ஸோ ஒரு வாக்கு ஒரு பங்குக்கு அடையாளமாக காணப்படும். இந்த மாதிரியான ஒரு பேசிக்ஸான விஷயங்கள் பார்த்துட்டு பிறகு முக்கியமான வரைவிலக்கணங்கள் பார்த்திருந்தோம். இதுல ஸ்டேட்டட் கேபிட்டல் கூறப்பட்ட மூலதனம் என்பது பங்கு வழங்கல் மூலமாக, அதே போல பங்குகளின் மீது அழைப்பு, 2 விஷயங்கள் காணப்படும். கால்ஸ் ஆன் ஷேர்ஸ் அண்ட் இஷ்யூ ஆன் ஷேர்ஸ். சோ பங்குகளின் மீதான அழைப்பு, அதே போல பங்குகளினுடைய விநியோகம் மூலமாக பெறப்பட்ட காசு, அதே போல பெற இருக்கின்ற காசு எல்லாத்தையும் சேர்த்து தான் நாம கூறப்பட்ட மூலதனம் சொல்லுவோம். இது கம்பெனி சட்டத்தினுடைய 51வது பிரிவுல காணப்படுகின்ற விஷயங்கள். இந்த கம்பெனி சட்டத்தினுடைய 51வது பிரிவை நம்ம பார்த்தோம். அதே போல ஒரு கம்பெனியினுடைய எத்தனை பங்குகளை கொடுக்க வேண்டும், அது என்ன விலைக்கு கொடுக்க வேண்டும் என்ற போன்ற தீர்மானங்களை கம்பெனியினுடைய அகவிதி, அதாவது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய அகவிதியில குறிப்பிடப்பட்டிருக்கின்றவாறும் கம்பெனி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டு இந்த 2 விஷயங்களையும் கருத்துல கொண்டு அவங்க செய்யலும். அதே போல கம்பெனியுடைய சபைதான் இந்த பங்குகளை என்ன விலைக்கு கொடுக்கணுங்கிற விஷயங்களை தீர்மானிப்பாங்கன்னு சொல்லி கம்பெனி சட்டத்தினுடைய 51வது பிரிவை நாம கிளியராக பார்த்திருந்தோம். அதற்கு பிறகு கூறப்பட்ட மூலதனங்கள் டெபினிஷனுக்கு பிறகு பங்கொன்றினுடைய வளங்கள் பெறுமதி அல்லது பிரதி பயன்கிற ஒரு விஷயத்துக்கு போயிருந்தோம். இதுலதான் பிரதி பயன் என்பது ஒரு பங்கினுடைய விலை எவ்வளவு என்று சொல்லக்கூடியதை நாம பிரதி பயன் என்று சொல்லுவோம். இதை கம்பெனியினுடைய பணிப்பாளர் சபை தான் இந்த பிரதி பயன் எவ்வளவுங்கிறத தீர்மானிக்கும். அதே போல ஒரு பங்கு பிரதி பயனுக்காக அல்லது வளங்களுக்காக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் காசு தவிர ப்ரொமிசரி நோட்ஸ் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதி பத்திரங்களாகட்டும், அதே மாதிரி எதிர்கால சேவைகள், ஆதனங்கள், ஏனைய பிணை முறைகள் போன்ற விஷயங்களை இவங்க பரிமாற்றிக் கொள்ளலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் பங்குகளுக்கு காசு கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அதற்கு மேலதிகமாக போகலாம். ஆனால் உங்களோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் கேஷ்ங்கிற ஒரு விஷயம் மாத்திரம்தான், அதுவும் முதல் முறையாக ஒட்டுமொத்தமாக கேஷை செலுத்துறது, இந்த பகுதியாக செலுத்துறது எல்லாம் உங்களோட சிலபஸ்ல கிடையாது. சோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம போன கிளாஸ்ல பார்த்துட்டு தென் அகெயின் வி மூவ் டு ஷேர் இஷ்யூங்கிற ஒரு விஷயம், கணக்கு சம்பந்தப்பட்ட ஆரம்பிக்கிற விஷயத்துக்கு மூவ் ஆயிருந்தோம். இந்த பங்கு வழங்கல் விஷயத்துல தான் நாம இந்த அலகுக்கான எண்ணக்கர்ல ஒரே முறையில பெறுதல், அதாவது கேஷ் அட்வான்ஸ், ஒரே முறையில காசு வருது, விண்ணப்பிக்கப்படுது போன்ற விஷயங்கள் மாத்திரம் பார்த்திருந்தோம். அதற்கான நாட்குறிப்பு பதிவுகளை 3 ஸ்டெப்ஸ்ல உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். ஒன்று, விண்ணப்ப படிவம் கிடைக்கப்பெறுதல், விண்ணப்ப படிவத்திற்கு கிடைக்கப்பட்டதுக்கு மேலதிகமாக கிடைக்கப்பட்ட விண்ணப்ப படிவங்களுக்கான காசை திருப்பி அனுப்புற, அதே போல பங்குகளை ஒதுக்குதல் என்று 3 அடிப்படைகளை 3 ஸ்டெப்ஸ்ல நாம செய்யலாம்னு சொல்லி தந்திருந்தேன். அதே போல பொது பங்கு வழங்கல் ஐபிஓ என்று சொல்லக்கூடிய இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் 2 விதங்கள்ல செய்யப்படும். பொது பங்கு வழங்கல், ஒன்று ஆரம்ப பொது பங்கு வழங்கல், அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் என்று சொல்லக்கூடிய ஐபிஓ.
அதே போல மேலதிக பொது பங்கு வழங்கல் வரப்போகுது. சோ ஆரம்ப பொது பங்கு வழங்கல் என்று சொன்னால் முதலையாக ஒரு கம்பெனியினை கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு முதலாக பொதுமக்களுக்கு அவங்க பங்குகளை விற்பனை செஞ்சாங்கன்னு சொன்னால் இதனை ஆரம்ப பொது பங்கு வழங்கல் என்று சொல்லியும், இதை இவங்க நியூஸ் பேப்பர்ல எட்டாக போடுவாங்கன்னு சொல்லி நாம உதாரணமாக நம்ம எடுத்திருந்த பிரைம் ரெசிடென்சிஸினுடைய இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி வெளியிடப்பட்ட இந்த பொது பங்கு வழங்கலுக்கான அழைப்பு. சோ இதுல இருந்து நம்ம சிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போய் இவங்களுடைய முன் விவரணம் சொல்லக்கூடிய ப்ராஸ்பெக்டஸை பார்த்திருந்தோம். அதுக்கு பிறகு அவங்க எப்படி பங்குகளை வழங்கி இருக்கிறாங்க, என்ன விலைக்கு பங்குகள் வழங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாமே கொழும்பு பங்கு பரிவர்த்தனை வெப்சைட்ல நாம பார்த்திருந்தோம். தென் அகெயின் அக்கவுண்டிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள மாறி இருந்தோம். பொது பங்கு வழங்கல் இடம்பெறுகின்ற போது நாட்குறிப்பு பதிவு அல்லது இரட்டை பதிவு 3 ஸ்டெப்ஸ்ல நம்ம பார்க்கோம். ஒன்று, விண்ணப்பத்தின் போது பணம் பெற்றுக்கொள்ளப்படும் போது மொத்தமாக காசு பெற்றுக்கொள்ளப்படும். எல்லாருமே காசு அனுப்பி வைப்பாங்க அவங்களோட விண்ணப்பத்தோடு. அந்த டைம்ல காசு நமக்கு கிடைக்கும், காசு கணக்கு வரவு. அதே போல இன்னும் இவங்களுக்கு பங்கு வழங்கப்படலைங்கிறதால தற்காலிகமாக பங்கு வழங்கல் கணக்குல நாம ஒரு பொறுப்பாக செலவு வச்சிருப்போம். இதை விண்ணப்பத்தின் மீது பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டது என்ற விளம்பலின் கீழ் நம்ம செஞ்சிருப்போம். அதே சமயம் மேனேஜ்மெண்ட் பணிப்பாளர் சபை தீர்மானம் எடுத்தது பிறகு எத்தனை பங்குகள் விண்ணப்பித்தவங்களுக்கு எத்தனை பங்குகளை வழங்குற என்கின்ற விகிதாச்சார அடிப்படையில் இவங்க தீர்மானம் எடுத்தது பிறகு எக்ஸஸ் கலெக்ஷன் டு பி ரிஃபண்டட் டு தி அப்ளிகேண்ட், அதாவது விண்ணப்பித்தவருக்கு மேலதிகமாக அவர் விண்ணப்பித்த பங்குகளுக்கான காசு திரும்ப வழங்கப்படணும். சோ இது பங்கு வழங்கல் கணக்குல செலவு வச்சிருந்த காசை எடுத்து தான் நம்ம பங்கு வழங்கல் கணக்குல வரவு வச்சு மறுபடியும் காசு கணக்குல செலவு வைப்போம். அதே போல பங்குகளை ஒதுக்கும் போது மிச்சம் இருக்கின்ற பங்குகளை என்ன செய்வோம், பங்கு வழங்கல் கணக்குல இருந்து எடுத்து கூறப்பட்ட பங்கு மூலதன கணக்கான உரிமை கணக்குக்கு நம்ம மாற்றுவோம். இது நம்ம போன கிளாஸ்ல பார்த்து இதுல கிளாஸ்ல அக்கவுண்ட் கணக்குகள் நம்ம செஞ்சிருந்தோம். பிகாஸ் நான் ஸ்பீடா போறது காரணம் இது நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்ல ஒரு 2 ஹவராக நம்ம செலவழிச்சு படிச்ச விஷயங்கள். சோ அதை 2 ஹவர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண இயலாது. ரைட், இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருந்துச்சா? இந்த 3 ஸ்டெப்ஸ்ல நம்ம செய்யக்கூடிய இந்த ஜேர்னல் என்ட்ரிஸினுடைய விபரம் எல்லாருக்கும் புரிஞ்சிருந்துச்சா? ரைட், ஓகே. சோ இதெல்லாமே நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருந்த விஷயங்கள். அதே போல இதற்கு பிறகு நாம பயிற்சிகள், இதுல விகிதாச்சார ஒதுக்கீட்டு முறை என்பதை நம்ம பார்த்திருந்தோம். இது ஒரு ப்ரோரேட்டா பேசிஸ்னு சொல்லுவோம். அளவுக்கு அதிகமாக கிடைத்த பங்குகளை அதை ஒதுக்குகின்ற முறை. தென் அகெயின் வி மூவ் டு இதை பாருங்க. 2018 முதலாம் மாசம் 1ஆம் தேதி வரையறுக்கப்பட்ட அருணா கம்பெனின்னு சொல்லி கணக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாரும் ஒருக்கா வாசிங்க, ஃபுல்லா வாசிங்க, ஒரு 1 மினிட் டைம் எடுத்து வாசிங்க. ரைட், பாப்போம். பாருங்க, 2018 முதலாம் மாசம் 1ஆம் தேதி வரையறுக்கப்பட்ட அருணா கம்பெனி 50 ரூபாய் பெறுமதியான 1 லட்சம் பங்குகளை விண்ணப்பத்துடன் முழு தொகையையும் ஒரே முறையில் பெற்றுக்கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்கு வழங்கியது. விண்ணப்பங்களை ஏற்கும் திகதி 2018 1/31 முடிவடைந்தது. அத்திகதியில் 2,50,000 பங்குகளுக்கு பணம் கிடைக்க பெற்றது. இவ்வளவுதான் தரவு நமக்கு. அப்ப என்ன, 2,50,000 பங்குகளுக்கு பணம் கிடைக்க பெற்றுச்சு. 2,50,000 பணம் எவ்வளவு படி கிடைச்சிருக்கும்? 50 ரூபாய் படி கிடைச்சிருக்கும். அப்ப எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் பணம் கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு மொத்தமாக? 250 into 50 12.5 மில்லியன். சரியா, சரிதானே? 12.5 மில்லியன் காசாக கிடைச்சிருக்க போகுது. அதற்கு அதே போல விண்ணப்பத்துடன் கிடைத்த மொத்த பணம், நம்ம ஆனாங் என்கின்ற கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னு சொன்னால் ஆனா கொஸ்டின் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு வழங்க போகுது. இதுல முதலாவது கொஸ்டின் தான் இது. முதலாவது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்ன வரைக்கும் போது 12.5 மில்லியனாக காணப்படுது. இது எல்லாருக்கும் விளங்கிருச்சா? விண்ணப்பத்துடன் கிடைத்த மொத்த பணத்தினுடைய பெறுமதி எப்படி இந்த 12.5 மில்லியன் வந்து இங்க விளங்கிருச்சா எல்லாருக்கும்? 2,50,000 பங்குகள், 2,50,000 பங்குகள் 50 ரூபாய் படி காசு கிடைச்சின்னு சொன்னால் இவ்வளவு பெறுமதியான பணம் உங்களுக்கு கிடைச்சிருக்க போகுது. ரைட், 12.5 மில்லியன். ரைட், இதுதான் முதலாவது கொஸ்டினுக்குரிய ஆன்சர். அதே போல ரோம இலக்கம் 2, நான் 2ஆம் நம்பர் எழுதுறேன். சரியா? ரெண்டாவது கொஸ்டினுக்கு பாருங்க, விண்ணப்பதாரர்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டிய ஏற்பட்ட தொகை, நிராகரித்த விண்ணப்ப பணம் எவ்வளவு வரப்போகுது? யோசிச்சு பாரு, சொல்லுங்க பாப்போம். 2,50,000 பங்குகளுக்கு பணம் கிடைச்சிச்சு. ஆனால் 1 லட்சம் பங்குகளுக்கு தான் அவங்க நாங்க கொடுப்போம்னு சொல்லி விண்ணப்பம் போட்டிருந்தாங்க. எவ்வளவு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கும்? திருப்பி அனுப்பப்பட்ட பங்குகளினுடைய எண்ணிக்கை 2,50,000 1 லட்சம் போனால் 1,50,000 பங்குகள், சரியா, 1,50,000 பங்குகளாக இருக்க போகுது. எவ்வளவு படி திருப்பி அனுப்பப்பட்டிருப்பாங்க? 50 ரூபாய் படி திருப்பி அனுப்பப்பட்டால் 7.5 மில்லியன்.
இது புரிதலா இருக்கும். 7.5 மில்லியன் 7.5 மில்லியனாக காணப்பட போகுது. ரைட். மூணாவது கொஸ்டின் பாருங்க. மூலதனமாக்கப்பட்ட பெறுமதி அல்லது ஒதுக்கப்பட்ட பங்குகளின் பெறுமதி எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஹவு மச்? சிம்பிளான விஷயம். 12.5 மில்லியனுக்கு நமக்கு மொத்தமாக காசு கிடைச்ச காசுல 7.5 மில்லியனை கொடுத்தோம்னு சொன்னால் 5 மில்லியன். 5 மில்லியன் என்ன வரைக்கும் போது ஒதுக்கப்பட்டதாக வழங்கப்படுது. இதுக்கு இந்த மூன்று விஷயங்களுக்கும் இரட்டை பதிவு நமக்கு தெரியும். ஆனா இரட்டை பதிவு இங்க கொஸ்டின் இல்ல. இந்த மூணு கொஸ்டின்ஸும் எல்லாருக்கும் வழங்கிட்டா. Shall I get a quickly? இந்த மூன்று விஷயங்களும் ரைட். ஓகே, கிரேட். அதே போல ரைட், அடுத்த செக்ஷன் ஆவணா கொஸ்டினை பாருங்க. ஆவணாவில் இருக்கிற கொஸ்டினை பாருங்க. விண்ணப்ப தொகை முழுவதும் காசு கணக்கிற்கு கிடைக்க பெற்றிருக்குமாயின் பங்கு கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வதற்கு தேவையான பொது நாட்குறிப்பு பதிவுகளை தருக என்று சொல்றாங்க. என்ன வரப்போகுது? சிம்பிளாக நம்ம எழுதலாம். நாட்குறிப்பு பதிவுகளை தாங்கிறது தான் ஃபெஸ்ட்டுக்கு கேட்கிறாங்க. சோ முதலாவது, விண்ணப்ப தொகை முழுவதும் காசு கணக்குக்கு கிடைக்க பெற்றிருந்தால் பங்கு கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வதற்கான தேவையான பொது நாட்குறிப்பு பதிவுகள் சொல்லலாம். முதலாவது பதிவு என்ன வந்திருக்க போது? முதலாவது நமக்கு காசு கிடைச்சிருக்க போது காசு கணக்கில் நம்ம வரவு வச்சிருப்போம். எவ்வளவு? 12.5 மில்லியன் நாம வரவுல வச்சிருப்போம். ரைட். அதற்கு பிறகு பங்கு வழங்கல் கணக்கு தற்காலிகமாக பங்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி கிடைச்ச காசை எல்லாம் டபுள் என்ட்ரிக்காக நம்ம வச்சிருப்போம் பொறுப்பாக. பிகாஸ் இந்த பங்குகள் வழங்கப்படல. இதுலயும் 12.5 மில்லியன் காணப்பட போகுது. ரைட். இது முதலாவது நாட்குறிப்பாக காணப்படும். அதற்கு பிறகு நிராகரிக்கப்படும் போது ரைட், பங்கு வழங்கல் கணக்குல இருந்தது. சோ பங்கு வழங்கல் கணக்கு இதுல இருந்து எடுத்து, பிகாஸ் இங்க வரவு செலவுல இருக்குது, இதுல எடுத்து எவ்வளவு எடுப்போம்? 7.5 மில்லியன் எடுப்போம். நாம 7.5 மில்லியனை எடுத்துட்டு காசாக நம்ம கொடுக்கணும். சோ காசு கணக்குல செலவு வைக்கப்பட போகுது அதே 7.5 மில்லியன். இது இரண்டாவது இரட்டை பதிவாக நம்ம செஞ்சிருப்போம். விண்ணப்ப படிவத்தை திருப்பி அனுப்பின டைம். அதற்கு பிறகு மூலதனங்கள் ஆக்கும் போது பங்கு வழங்கல் கணக்குல மிச்சமாக இருக்கக்கூடிய தொகை எவ்வளவா இருக்க போகுது? 12.5 மில்லியனில் 7.5 மில்லியன் போனால் 5 மில்லியன் மிச்சமாக காணப்படுது. சோ இந்த 5 மில்லியனை நாம எடுத்து then again கூறப்பட்ட மூலதனம் என்று சொல்லக்கூடிய கணக்குக்கு நம்ம கொடுத்திருப்போம். அவங்களுக்கு ஷேர் சர்டிபிகேட்டும் அனுப்பப்பட்டிருக்கும். ரைட். இந்த விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சுதான் நம்ம செஞ்சது? இதான் சிம்பிளாக இரட்டை பதிவாக இருக்க போகுது. Is everyone understood this one? இது எல்லாருக்கும் புரியுதா? வெரி வெரி சிம்பிள். கம்பெனியை பத்தி நம்ம பெருசாக யோசிக்கிறதுக்கு அங்க எதுவும் கிடையாது. சரியாக அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டையும் சரியாக இந்த பங்கு வளங்கள் உரித்து வளங்களையும் தெரிஞ்சு கொண்டால், ஃபார்மேட்டையும் தெரிஞ்சு கொண்டா, அதே போல சீராக்கங்களையும் தெரிஞ்சா அவ்வளவுதான். 40 மார்க்ஸ் கைக்குள்ள. ரைட். சோ ஐந்தாவது பயிற்சியை பாருங்க. 5th one. ரைட். இதை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் தான் நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த அந்த ஐந்தாவது பயிற்சியை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், சோ இதை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இதுல என்ன சொல்லப்பட்டீங்கன்னு சொன்னால், வரையறுக்கப்பட்ட சுலோச்சனா கம்பெனி ஜனவரி மாசம் 1ஆம் தேதி 2018 ₹60 பெறுமதியான பங்குகளினுடைய தொகுதி ஒன்றினை, ஒரு தொகுதி பங்குகளை ஒரே தடவையில பணம் பெறும் வகையில வழங்குது. பங்கு வழங்கலுக்குரிய தகவல்கள் பின்வருமாறு சொல்லி நமக்கு சில டீடைல்ஸ் தந்துட்டு நம்மகிட்ட வேண்டப்படுவதாக கேட்கிறாங்க. விண்ணப்பத்துடன் கிடைத்த மொத்த தொகையினை பதிவு செய்வதற்கான நாட்குறிப்பு என்ன? திருப்பி அனுப்பப்பட்ட பணத்தினை பதிவு செய்வதற்கான நாட்குறிப்பு என்ன? மூலதனமாக்கின நாட்குறிப்பு என்ன? அதற்கு பிறகு 2 கேள்விகள் வருது. ரைட். முதலாவது, இந்த டேட்டாவை நீங்க சரியாக புரிஞ்சு கொள்ளணும். டேட்டா புரியாட்டி எப்படி இந்த டேபிள்ல என்ன சொல்லிக்காங்கிறத புரியாட்டி நம்ம சொல்ல முடியாது. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், முதலாவது பாருங்க, இதுல 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று பங்குதாரர்கள், இன்னொன்று விபரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யாராரு பங்குதாரர்களாக ஆக போகிறாங்க. பழைய பங்குதாரர்கள் சொன்னா ஏற்கனவே இருக்கின்ற ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நம்ம புது ஷேர்ஸை கொடுக்க போறோம். இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அதே போல எம்ப்ளாயிஸ், நிறுவனத்தில் இருக்கிற எம்ப்ளாயிஸும் ஷேர்ஸுக்கு இன்விடேஷன் கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் நாம கொடுக்க போறோம். அவங்களும் ஒரு தொகுதி ஷேர் ஹோல்டர்ஸ் வர போறாங்க. அதே போல உள்நாட்டுக்குள்ள இருக்கின்ற வணிகர்களும் ஏனைய நபர்களும் கொஞ்சம் பேர் இன்விடேஷன் தந்திக்கிறாங்க. வெளிநாட்டாக்களும் நமக்கு இன்விடேஷன் தந்திக்கிறாங்க. அப்ப பார்த்தோம்னு சொன்னால் 50,000 பழைய பங்குதாரர்கள்ட்ட இந்த இன்விடேஷன், அதாவது இன்விடேஷன் என்ன, இன்விடேஷனோட காசு நமக்கு கிடைச்சிருக்குது. 50,000 ஷேர்ஸுக்கு காசு அனுப்பிக்கிறாங்க.
ஊழியர்கள் 2 லட்சம் ஷேர்ஸுக்கு வந்து காசு அனுப்பிக்கிறாங்க. உள்நாட்டு வணிகர்கள் 3 லட்சம் ஷேர்ஸுக்கு காசு அனுப்பிக்கிறாங்க. வெளிநாட்டவர்கள் வந்து 50,000 ஷேர்ஸுக்கு காசு அனுப்பிக்கிறாங்க. அப்ப மொத்தமாக எத்தனை ஷேர்ஸுக்கு நமக்கு இன்விடேஷன் கிடைச்சிக்குது சொல்லுங்க பாப்போம். விண்ணப்பங்கள் கிடைக்க பெற்றிருப்பது எத்தனை ஷேர்ஸுக்கு? சோ விண்ணப்பங்கள் கிடைக்க பெற்ற பங்குகளின் எண்ணிக்கை எவ்வளவாக இருக்க போகுது? 50,000 சக 2 லட்சம் சக 300,000 300,000 பிளஸ் 50,000 how much? எவ்வளவு வரப்போகுது சொல்லுங்க பாப்போம். இவ்வளவுத்தையும் கூட்டினா நமக்கு கிடைக்க போறது 600,000. எக்ஸாக்ட்லி கரெக்ட். சோ 6 லட்சம் என்ன பங்குகள், பெருமதி இல்ல பங்குகள், 6 லட்சம் பங்குகளுக்கு விண்ணப்பம் கிடைக்கப்பட்டிருக்குது. ரைட். இப்போ ஒதுக்கப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கையில நமக்கு தரல. 50,000 இன்விடேஷன் தந்தவங்களுக்கு 50,000 பங்குகளுக்கு விண்ணப்பிச்சவங்களுக்கு எவ்வளவு பங்குகள் ஒதுக்கப்பட்டுச்சுங்கிற தகவல் தரல. ஆனால் 2 லட்சம் இன்விடேஷன் அனுப்பினவங்களுக்கு எவ்வளவு பங்குகள் கொடுக்கப்பட்டுச்சுங்கிற விஷயமும் நமக்கு தரல. ஆனால் 3 லட்சம் பங்குகள் விண்ணப்பித்தவங்களுக்கு 1 லட்சம் பங்குகள் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற தகவலை தந்திக்கிறாங்க. ஆனால் அதுக்குரிய ரேஷியோ தரல. அதே போல வெளிநாட்டாக்கள் 50,000 ஷேர்ஸுக்கு மொத்தமாக விண்ணப்பிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டுச்சுங்கிற தகவலும் தரல. ரைட். ஒதுக்க வீதம் ஒன்று தந்திக்கிறாங்க. ரைட். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். உள்நாட்டு வணிகர்களும் ஏனைய நபர்களும் பாத்தீங்கன்னா, முதலாவது சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ், 3 லட்சம் பங்குகள் தந்தவங்களுக்கு 1 லட்சம் பங்குகள் என்று சொன்னால் நாம 3க்கு 1 என்று எடுக்கலாமா? இது புரியுதா உங்களுக்கு? 3க்கு 1 என்று எடுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க 3 பங்குகளுக்கு விண்ணப்பித்திருந்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு 3 பங்கு தாங்க என்று விண்ணப்பித்திருந்தால் நாங்க 1 பங்கு தான் தருவோம். அப்ப நீங்க 3 லட்சம் பங்குகள் தாங்கன்னு சொல்லி விண்ணப்பிச்சிருக்கீங்க. அப்ப உங்களோட உள்நாட்டு வணிகர்களுக்கு நாங்க 1 லட்சம் பங்குகள் தாரது தான் நாங்க ரெடியா இருக்கோம். இஸ் இட் மேக் சென்ஸ்? 3 பங்குகள் விண்ணப்பித்திருந்தால், அதாவது 3 பங்குகளுக்கு காசு அனுப்பியிருந்தா 1 பங்குகள் தான் நாங்க உங்களுக்கு தருவோம். அதனால தான் 3 லட்சம் பங்குகளுக்கு மொத்தமாக நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. எல்லாருக்கும் சேர்த்து நாங்க 3க்கு 1 1 லட்சம் பங்குகளை தான் நாங்க பிரிச்சு தருவோம். அதுதான் உள்நாட்டு வணிகர்களுக்கு நாங்க கொடுக்கிற எலோகேஷன். இஸ் இட் மேக் சென்ஸ் டு ஆல்? Shall I get a yes or no? Right. All of you got it. Great. அடுத்த விஷயத்தை பாருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப பாருங்க, 3 லட்சம் பங்குகள் விண்ணப்பிச்சிருக்கீங்க. அதே போல 3 கொண்டுண்டா என்ன அர்த்தம்? 3ஆக பிரிச்சு 1 பங்கு. சோ 3 லட்சத்தை 3ஆக பிரிச்சு 1ஆக பெருக்கினாலும் உங்களுக்கு அதான் ஆன்சர் வரப்போகுது. இப்படி நம்ம சொல்லலாம். உங்களுக்கு காண்றது கொஞ்சம் கஷ்டம் விளங்கலன்னு சொன்னார். அப்ப 1 லட்சம் பங்குகள் நாங்க கொடுக்க போறோம் அர்த்தம். அப்போ இங்க இருக்கின்ற ரேஷியோ என்னவா இருக்க போகுது? இந்த ரேஷியோவுக்கு நம்ம என்ன ஃபில் பண்ணலாம்? இங்க 3க்கு 1 என்ற அடிப்படையில் நம்ம ஃபில் பண்ணலாம். சரியா? ரைட். நம்ம ஃபில் பண்ணுவோம். இப்போதைக்கு டேட்டாவை கலெக்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ இத பாருங்க, ஃபர்ஸ்ட்க்கு இருக்கின்ற 50,000 பங்குகள் விண்ணப்பித்தால் 1க்கு 1 என்ற விகிதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பங்கு விண்ணப்பிச்சா அவங்களுக்கு 1 பங்கு தருவோம். அப்ப 50,000 பங்குகள் விண்ணப்பிச்சவங்களுக்கு எவ்வளவு பங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கும்? ஒப்வியஸ்லி 50,000 பங்குகள் விண்ணப்பிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இவங்க பழைய பங்குதாரர்கள், ஏற்கனவே இருக்கின்ற ஷேர் ஹோல்டர்ஸ். நீங்க எவ்வளவுக்கு விண்ணப்பிங்க உங்களுக்கு நாங்க தாரோம். பிகாஸ் அவங்களை நம்ம கவனிக்கணும். நாட் 100,000, 50,000. 50,000 பங்குகள் 1க்கு 1 என்றால் 50,000 பங்குகள் விண்ணப்பித்தால் 50,000 பங்குகள் நாங்க தருவோம். ஓகே. இப்ப பாத்தீங்க என்ன சொன்ன, இப்ப பாருங்க, இப்போ 2 லட்சம் பங்குகள் வழங்கினால் 2 லட்சம் பங்குகளுக்கு விண்ணப்பம் கிடைச்சிக்குது. அப்ப மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எடுத்திக்குது 2க்கு 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பங்குகளுக்கு விண்ணப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு 1 பங்கு தருவோம். அப்ப 2 லட்சம் பங்கு விண்ணப்பித்தவங்களுக்கு எவ்வளவு பங்கு கிடைக்க போகுது? சாதாரணமான விஷயம். 2 லட்சத்தை 2ஆ பிரிச்சோம்னு சொன்னால் 1 லட்சம் ரூபாய், 1 லட்சம் பங்குகள் வந்து கொடுக்க போறோம். 1 லட்சம் பங்குகள். சரியா? அதே மாதிரி பாருங்க, 3 லட்சம் இது நம்ம பார்த்தாச்சு. 50,000 பங்குகள் 5க்கு 1. வெளிநாட்டாக்கள் 50,000 பங்குகள். அப்ப நாம சொல்றோம் என்ன, நீங்க 5 பங்குகளுக்கு விண்ணப்பித்தா நாங்க 1 பங்கு தான் தருவோம். அப்ப எவ்வளவு கொடுக்க போறோம்? 10,000 பங்குகள் நம்ம கொடுக்க போறோம். அப்ப இதன் அடிப்படையில நம்ம இதை ஃபில் பண்ணினோம்டா ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப ஃபில் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு வரப்போகுதுன்னு சொல்லுங்க. லெட்ஸ் ட்ரை டு ஃபில். முதலாவது இந்த மொத்தத்துல எவ்வளவு வரப்போகுது? 6 லட்சம் ரூபாய் வரப்போதா இல்லையா? 600,000 வரப்போகுது இங்க. கரெக்ட்? இந்த மொத்தங்கள். அதற்கு பிறகு ஒதுக்கப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கையில் எவ்வளவு வரப்போகுது சொல்லுங்க பார்ப்போம். இந்த முதலாவதுக்கு எவ்வளவு வரப்போகுது? 50,000 அப்படியே வரப்போகுது.
50,000 அவ்வாறே வரப்போகுது. தென் அகெயின் ரெண்டாவதுக்கு என்ன வரப்போகுது? 2க்கு 1 என்ற அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் 1,00,000 பங்குகள் கொடுக்கப்பட போகுது. இங்க 1,00,000 இருக்குது. அப்ப இங்க ரேஷியோக்கு நம்ம என்ன சொல்லலாம்? 3க்கு 1 என்ற விகிதத்தில் இங்க கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதே போல 50,000க்கு 5 கொண்டு சொன்னால் இங்க 10,000 பங்குகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப மொத்தம் எவ்வளவு வரப்போகுது? 1,00,000, 1,00,000, 2,00,000, 2,50,000, 2,60,000 பங்குகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ரைட். இப்ப சொல்லுங்க, இப்ப நம்ம பார்ப்போம். நம்மட ஸ்டெப்ஸ் படி நம்ம பார்த்தோம்னு சொன்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். இது ஓகேவா எல்லாருக்கும்? இதை ஃபில் பண்ணினது. அதே போல மொத்தத்தினுடைய ரேஷியோ எவ்வளவு எப்படி வரப்போகுது ஸ்டூடெண்ட் சொல்லுங்க பார்ப்போம். மொத்தத்தினுடைய ரேஷியோ என்னன்னு வரப்போகுது? 1க்கு 2க்கு 3க்கு 5 நம்ம கொடுக்கலாம். சரியா? ரைட். அதை பத்தி நம்ம இங்க ஓரி பண்ண தேவையில்லை. ரைட். இப்ப முதலாவது நம்ம ஸ்டெப்ஸுக்கு வருவோம். சரியா? நான் இதை அழிக்கிறேன். முதலாவது ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்க போகுது? நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விண்ணப்பம். ரைட். விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டா எவ்வளவு காசு நமக்கு கிடைச்சிக்கும்? எத்தனை பங்குகளுக்கு காசு கிடைச்சிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? முதலாவது சொல்லுங்க பாப்போம். மொத்தமாக நம்மளோட பங்குகள் எவ்வளவு வந்துச்சு? 6,00,000 பங்குகள். சரிதானே? 6,00,000 பங்குகளுக்கும் 60 ரூபாய் காசு படி கிடைச்சிருக்க போகுது. அப்ப எவ்வளவுக்கு நமக்கு காசு கணக்குல வந்திருக்க போகுது? 600,000 into 60 it will become 36 million. ரைட்? 36 மில்லியனாக காணப்பட போகுது. சோ 36 மில்லியன் வந்த உடனே தற்காலிகமாக நம்ம எந்த கணக்குல வைப்போம்? பங்கு வழங்கல் கணக்குல வைப்போம். அதே 36 மில்லியன் ரூபாய் பங்கு வழங்கல் கணக்குல வரப்போகுது. Then again second step, மேலதிக விண்ணப்பங்களை ஒதுக்குறது. மேலதிக விண்ணப்ப படிவத்தை திருப்பி அனுப்புதல். இங்க மேலதிக விண்ணப்ப படிவங்கள் எவ்வளவு வரப்போகுது ஸ்டூடெண்ட்ஸ்? மேலதிக விண்ணப்ப படிவம் 6,00,000 பங்குகளுக்கு இன்விடேஷன் கிடைச்சிச்சு. நம்ம ஒதுக்கினத்தின மொத்தம் எவ்வளவு? 2,60,000 சொன்னால் மேலதிக விண்ணப்ப படிவம் எவ்வளவு இருந்திருக்க போகுது? யோசிச்சு பாருங்க. 6,00,000 பங்குகளுக்கு இன்விடேஷன் கிடைச்ச, அதுல நம்ம கொடுத்தது 2,60,000. கரெக்ட்? 260,000. சோ 6,00,000 இருந்து 600,000 2,60,000 போனால் 3,40,000 பங்குகள் என்ன செய்யப்பட்டிருக்கும்? திருப்பி அனுப்பப்பட்டிருக்கும். சோ 3,40,000 பங்குகள், 6,00,000 பங்குகள்ல இருந்து 2,60,000 போனால் 3,40,000 பங்குகள் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தால் இந்த 3,40,000 பங்குகளும் எவ்வளவு படி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கும்? 60 ரூபாய் படி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கும். சோ 60ஆல நம்ம பெருக்கினோம் என்று சொன்னால் how much it will be? நல்லா யோசிச்சு பாருங்க. 20.4 million I think. கரெக்ட்? ரைட். 20.4 million. ரைட். இது மேலதிகமாக திருப்பி அனுப்பப்பட்ட விஷயமாக காணப்படும். சோ மூணாவது ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஒதுக்கப்பட்ட பங்குகள் என்று பார்க்கும்போது எவ்வளவு வரப்போகுது ஸ்டூடெண்ட்ஸ்? ஒதுக்கப்பட்ட பங்குகள் எவ்வளவாக இருக்க போகுது? 30.6 மில்லியன். சரியா? இப்படியும் சொல்லலாம். 30.6 மில்லியன் காசு கிடைச்ச, அதுல 20.4 மில்லியன் காசு என்ன செஞ்சிட்டோம்? திருப்பி அனுப்பிட்டோம். அப்ப மிச்சமாக இருக்கிறது எவ்வளவு பங்கு வழங்கல் கணக்கில் இருக்க போகுது? அதை நம்ம ஒதுக்க போறோம். சோ இங்க சொல்ல போனோம்னு சொன்னால் எவ்வளவு பெறுமதி வரப்போன்னு சொன்னால் கிடைச்சது. So right, not 30.6, 36 மில்லியன். ரைட்? சோ இங்க 36 மில்லியன் காசு மொத்தமாக கிடைச்சிச்சு. அதுல 20.4 மில்லியனை திருப்பி அனுப்பிட்டோம்னா 15.6 மில்லியன், 15.6 மில்லியன் என்னவா இருக்க போகுது கணக்குலேக்கு. சோ அதை நம்ம பங்கு வழங்கல் கணக்குல இருந்து வரவு வச்சு எடுத்து நம்ம கூறப்பட்ட மூலதனமாக உரிமையாக அவங்களுக்கு ஷேர் சர்டிபிகேட்ஸ் வழங்கி மொத்தமாக கொடுக்க போறோம். சோ கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவாக வரப்போகுது. சரியா? இந்த டபுள் என்ட்ரி புரிஞ்சது எல்லாருக்கும்? 3 ஸ்டெப்ஸ் நம்மட. இஸ் இட் மேக் சென்ஸ் டு ஆல்? மேலதிக விண்ணப்பம் கிடைக்காமல் இருந்தால் நேரடியாக கூறப்பட்ட மூலதன கணக்கில் செலவில் பதிய முடியுமா? எஸ். மேலதிகமாக விண்ணப்ப பணம் கிடைக்காவிட்டால் ஆரம்பத்தில் பங்கு வழங்கல் கணக்குல வச்சுட்டு மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எடுத்தது பிறகுக்கு தான் நாம என்ன செய்வோம் சொன்னால் உடனடியாக நாம பங்கு கூறப்பட்ட மூலதனத்துக்கு செல்லலாம். ஆனா கணக்குல அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் நேரடியாக செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்க கூறப்பட்ட பங்கு மூலதன கணக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். இஸ் இட் மேக் சென்ஸ் கைஸ்? shall I get a yes or no? எஸ். பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் நம்ம செய்வோம். பாஸ் பேப்பர் கொஸ்டின் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்க போகுது. 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கொஸ்டின் தான் நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய போற கம்பெனி கணக்காகவே இருக்கும். ரைட்? எஸ். விளம்பல் எழுதி கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். விளம்பல் பெருசா என்ன? விளம்பல் என்பது என்ன? ஃபர்ஸ்ட்டுக்கு விண்ணப்ப படிவம் கிடைக்கப்பெற்றது, இரண்டாவது விண்ணப்ப படிவம் நிராகரிக்கப்பட்டது, மூணாவது கூறப்பட்ட மூலதன கணக்குக்கு ஒதுக்கப்பட்டது. சிம்பிள் அவ்வளவு தான்.
ரைட். ஸோ இப்போ இவங்களோட கொஸ்டனுக்கு வந்தோம்னு சொன்னால் இவங்களோட கொஸ்டின் ஃபெஸ்ட்டுக்கே நம்ம எழுதிட்டோம். விண்ணப்பத்துடன் கிடைத்த மொத்த தொகையினை பதிவு செய்வதற்கான நாட்குறிப்பு நம்ம எழுதிட்டோம். அதுல விளம்பரம் எழுதலாம். விண்ணப்ப படிவத்துடன் பணம் கிடைக்க பெற்றதற்கான பதிவு, திருப்பி அனுப்பப்பட்ட பணத்திற்கான பதிவு செய்யப்பட்ட நாட்குறிப்பு பதிவும் எழுதிட்டோம். விளம்பரம் எழுதலாம். விண்ணப்ப படிவம் திருப்பி அனுப்பப்பட்டது. அதே போல மூலதனமாக்கப்பட்டது எவ்வளவு? சரியா? இந்த 3 கேள்விக்குமே நம்ம பதில் சொல்லிட்டோம். இப்ப 4வது கேள்வி நம்மகிட்ட கேட்கப்படுறது பாருங்க. ஊழியர் சப்ரானுக்கு கிடைத்த பங்குகள் 5000. அவர் விண்ணப்பத்துடன் அனுப்பிய தொகை எவ்வளவுன்னு கேட்காங்க. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, ஊழியர்களுடைய கேட்டகரி என்ன? 2 பங்குகளுக்கு விண்ணப்பிக்கப்பட்டிருந்தால் ஒரு பங்குகள் நாம கொடுப்போம். அப்போ ஊழியர்களும் போது நிறைய ஊழியர்கள் இருப்பாங்க. இந்த நிறைய ஊழியர்களுக்குள்ள ரைட். சோ பாருங்க, ஊழியர்களுக்கு நிறைய ஊழியர் இருப்பாங்க. அந்த ஊழியர்ல ஒரு ஊழியர் தான் சப்ரான். அப்ப சப்ரான் வந்து கிடைச்ச பங்குகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் 5000 பங்குகள் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அவர் எவ்வளவு பங்குகளுக்கு விண்ணப்பிச்சிருப்பார்? யோசிச்சு பாருங்க. ஊழியர்களுக்கு 2க்கு உண்டு. 5000 பங்கு அவருக்கு கிடைச்சிருந்தால் அவர் எத்தனை பங்குகளுக்கு விண்ணப்பித்திருக்கணும்? யோசிச்சு பார்த்து சொல்லுங்க பாப்போம். 2க்கு 1 என்றால் என்ன? 10,000 பங்குகளுக்கு விண்ணப்பித்திருந்தால் 5000 பங்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? யோசிச்சு பாருங்க. 2க்கு 1 என்றால் என்ன? 10,000 பங்குகளுக்கு விண்ணப்பித்திருந்தால் 5000 பங்கு கிடைச்சிருக்கும். சோ நீங்க அதை என்ன செய்யணும்? கிடைத்த பங்குகள் தந்து விண்ணப்பித்த பங்குகளை கேட்டா என்ன செய்யணும்? நம்ம பெருக்கணும், பிரிக்க கூடாது. நீங்க சில பேர் பிரிச்சு 2500 சொல்றீங்க. சரியா? ஊழியர்களினுடைய விகிதம் சொன்னால் இப்ப பாருங்க, 2வது பாருங்க, சப்ரான். சோ 2வது நம்ம ஆன்சர் பண்ணன்னு சொன்னால் சப்ரானுக்கு கிடைத்தது. சரி, சப்ரானுக்கு கிடைத்த பங்குகள் பார்த்தோம்னு சொன்னால் 5000. இந்த 5000 என்ன வரைக்க போகுது? இப்ப 2க்கு 1 பார்த்தோம்னு சொன்னா ஸ்டூடண்ட்ஸ், இந்த 5000 எங்க இருக்க போறதா இருக்க போகுது? இப்ப 2 அதே போல 1 சொல்லி நாம இந்த விகிதத்தை பார்த்தோம்னு சொன்னால் இந்த 2 என்பது 5000, இந்த 1 என்பது 5000 சொல்லுங்க பாப்போம். இந்த 2 என்ற பகுதி 5000 இல்ல 1 என்கின்ற பகுதி 5000? 1 என்கின்ற பகுதி. பிகாஸ் 2 விண்ணப்பம் 1 உங்களுக்கு தரப்போறது. அப்ப இந்த 5000 1 என்பதுக்கு சமனாக காணப்படும். அப்போ 5000 ஒரு பங்கு என்று சொன்னால் 2 பங்கு எவ்வளவாக இருக்க போகுது? 2 பங்கு எவ்வளவா இருக்க போகுது? 5000 தர 2 10,000 பங்குகள். அப்ப 10,000 பங்குகளுக்கு விண்ணப்பித்திருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடியது 5000 பங்குகள். அப்ப கிடைத்தது 5000 என்று சொன்னால் நாம அவர் விண்ணப்பத்துடன் அனுப்பிய தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பங்குகள் தேவை. அப்ப 10,000 பங்குகள் என்று சொல்லப்பட்டால் 10,000 பங்குகளுக்கும் எவ்வளவு காசு அனுப்பிப்பார்? ஒரு பங்குக்கு எவ்வளவு படி அனுப்பப்பட்டிருக்கும்? ஐ திங்க் 30 rupees, right? Yes, no, 60 rupees. 60 ரூபாய் படி அனுப்பியிருந்தால் 6 லட்சம் ரூபாய் காசு அனுப்பப்பட்டிருப்பார். 6 லட்சம் ரூபாய் காசு இவர் அனுப்பி வச்சிருப்பார். அதுதான் கேள்வி நம்மகிட்ட. எல்லாருக்கும் புரியுதா? நம்ம எப்படி இந்த 10,000 பங்குகள் தான் இவர் விண்ணப்பிச்சாருங்கிறத கண்டுபிடிச்சது? சில கேட்டேஸ் எப்படி நம்மகிட்ட விண்ணப்பித்ததை தந்து எவ்வளவு கிடைக்கும்ங்கிறத நாம கண்டுபிடிக்கிறோமோ? எஸ், இது வந்து கைட்ல இருக்கிற கொஸ்டின் தான், பட் இட்ஸ் a குட் கொஸ்டின். அது மாதிரி கிடைத்ததை தந்தாலும் நமக்கு எவ்வளவுக்கு விண்ணப்பித்தருங்கிறத நம்ம விகிதத்தை வச்சு நாம கண்டுபிடிக்கலாம். திஸ் இஸ் சிம்பிள் மேட்டர், ரைட்? அதே போல 5வது கொஸ்டின் பாருங்க. உள்நாட்டு வணிகர் ஒருவர், இந்த கேட்டகரி உள்நாட்டு வணிகருக்குடைய விகிதம் நமக்கு தெரியும் என்ன? 3க்கு 1 என்ற விகிதம். அப்போ உள்நாட்டு வணிகர் ஒருவர் விண்ணப்பித்த மொத்த பங்குகளின் எண்ணிக்கை 3000. சோ பங்குகளினுடைய எண்ணிக்கையை தாரார். அப்ப 3000 பங்குகளுக்கு விண்ணப்பித்தால் அவருக்கு திருப்பி அனுப்பிய தொகை எவ்வளவுன்னு கேட்காங்க. அப்போ சொல்லுங்க, 3000 பங்குகளுக்கு விண்ணப்பித்திருந்தால் எத்தனை பங்குகளுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்? 3000 பங்குகளுக்கு விண்ணப்பிக்கப்பட்டால் எத்தனை பங்குகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்? 1000 பங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப எத்தனை பங்குகள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கும்? 2000 பங்குகள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கும். சோ 2000 பங்கும் திருப்பி அனுப்பினால் ஒரு பங்குக்கு 60 ரூபாய் படி காசு திருப்பி அனுப்பியிருந்தா எவ்வளவு வரப்போகுது? 1,20,000 ரூபாய் காசு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கும். இதுதான் கேள்வி. இட்ஸ் so easy, right? We don't need to worry about. As simple it is. இது புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? 120,000 நான் கண்டது. ரைட். சில பேருக்கு புரியாட்டி நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். லெட்ஸ் see. இப்ப பாருங்க, உள்நாட்டு வணிகர்
சரியா? உள்நாட்டு வணிகர். உள்நாட்டு வணிகருக்கு விண்ணப்பித்த மொத்த பங்குகளின் எண்ணிக்கை 3000. நமக்கு தெரியும் இங்க 3க்கு 1 என்ற விகிதத்தில் தான் கொடுக்கப்படுது. சோ விண்ணப்பித்த மொத்த பங்குகளின் எண்ணிக்கை என்பது 3 பங்கா 1 பங்கா? சொல்லுங்க பாப்போம். 3 பங்குகளாக இருக்குமா 1 பங்குகளாக இருக்குமா? It should be 3. சோ 3 பங்குகள் 3000 இருந்தால் அவருக்கு கிடைத்திருக்கின்ற பங்குகள் 1 எத்தனவாக காணப்படும்? 3 பங்குகள் 3000 என்று சொன்னால் ஒரு பங்கு எவ்வளவு இருக்க போகுது? 1000 பங்குகளாக காணப்பட போகுது. சரியா? அப்ப 3000 பங்குகளுக்கு விண்ணப்பித்து 1000 பங்குகள் கிடைத்து என்று சொன்னால் திருப்பி அனுப்பப்பட்ட பங்குகள் எவ்வளவு? 2000 பங்குகள். சோ திருப்பி அனுப்பப்பட்ட பங்குகள் 2000. சோ எவ்வளவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருப்பாங்க? 2000 பங்குகளையும் அவர் தந்த காசு 60 ரூபாய் படி நாம திரும்ப கொடுத்திருப்போம். அப்போ 1,20,000 ரூபாய் காசு கொடுத்திருப்போம். இப்போ ஓகேவா? சில பேருக்கு குழம்பினவங்களுக்கு it's okay right now? Everyone got the point, right? பாஸ் பேப்பர்ல இந்த क्वेश्चन உங்களுக்கு பார்ட் 2ல ஒரு சீராக்கங்களாக வரலாம் அல்லது உங்களுக்கு எம்சிக்யூல வரலாம், அவ்வளவுதான். ரைட், ஓகே ஃபைன். சோ இது 5வது. சோ இவ்வளவு எம்சிக்யூ நமக்கு இவ்வளவு போதும் ஸ்டூடண்ட்ஸ். இவ்வளவு தான் விஷயம். விகிதம் இவ்வளவு தான், பங்கு வழங்கல் இவ்வளவு தான். இவ்வளவு பிராக்டிஸ் உங்களுக்கு போது, நம்ம டைரக்டாவே பாஸ் பேப்பர் क्वेश्चंस பெரிய क्वेश्चंसக்கு நம்ம பேய்த்திரலாம். சரியா? சோ இவ்வளவு தான் பங்கு வழங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம். எஸ், ஸ்ட்ரக்சர் क्वेश्चंसக்கு வரும். ரைட். சோ நாம இப்ப நம்மளோட ஸ்டடி இதுக்கு வருவோம். ரைட், இப்ப மைண்ட் மேப் ஷேர் பண்ணிக்கிறது விளங்குது தானே? சரியா? சோ பங்கு வழங்கல் சம்பந்தமாக, ஷேர் இஷ்யூ சம்பந்தமாக நாம எல்லா விஷயங்களும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப நமக்கு தெரியும் ப்ரோ ரேட்டா எலோகேஷன் மெத்தட். இப்ப நம்ம பார்த்தத ப்ரோ ரேட்டா எலோகேஷன் மெத்தட் என்று சொல்லி விகிதாச்சார ஒதுக்கீட்டு முறை, இதைத்தான் நம்ம சொல்லுவோம். கம்பெனி ஒன்று வழங்க தீர்மானித்த பங்குகளின் அளவினை விட கூடுதலான விண்ணப்பங்கள் கிடைக்குமாயின் மேலதிகமாக கிடைத்த விண்ணப்ப பத்திரங்களை நிராகரித்து அப்பணத்தொகையினை மீள அனுப்புதல் வேண்டும். கூடுதலாக விண்ணப்ப படிவங்கள் கிடைத்திருப்பின் அவற்றிற்கு ஏதாவது ஒரு விகிதம் அல்லது பல்வேறு விகிதங்களை அடிப்படையாக கொண்டு பங்குகளை ஒதுக்கலாம். இதுதான் விகிதாச்சார ஒதுக்கீட்டு முறை. சோ இவ்வளவும் பங்கு வழங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம். ரைட், இது ஒரு சாப்டர். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த ஒதுக்கங்களை மூலதனமாக்கலும் உரிமை வழங்கலும். நினைவிருக்குதா? நம்ம நிறைய கீவேர்ட்ஸ் பார்த்த டைம் இதை பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்குதா? கீவேர்ட் ஜெனரேஷன் பார்த்த இடத்துல எல்லா இடத்திலையும் நமக்கு நிறைய இடத்துல நமக்கு இதுதான் கீவேர்டாக வந்திருக்கும். பாருங்க, கூறப்பட்ட பங்கு மூலதனம், நிறுத்தி வைத்த வருவாய், இடைக்கால பங்கு வழங்கல். அதற்கு பிறகு நம்மளோட பார்ட் 2 क्वेश्चंसல ஜெனரேஷன் பார்த்த டைம் எல்லாம் மீள் மதிப்பீடு, வருமான வரி, இதெல்லாம் வார டைம்ல முக்கியமான ஒரு கீவேர்டாக வரக்கூடியது இந்த விஷயம், பொது ஒதுக்கம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். ரைட். சோ இங்க இந்த அலகுல நாம் இன்றைக்கு இதுல பார்க்க போற முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொன்னால், எண்ணக்கருவை பார்த்தோம்னு சொன்னால் நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் உரிமை வழங்கல், உரிமை பங்கு வழங்கல், அதே போல ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் என்று சொல்லக்கூடிய 2 விஷயங்கள், ரைட் இஷ்யூ அண்ட் ரிசர்வ் கேபிட்டலைசேஷன். இதுல உரிமை பங்கு வழங்கல், ரைட் இஷ்யூ சம்பந்தமாக நம்ம படிக்கணும், ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் படிக்கணும். இதுல ஸ்பெஷலான விஷயம் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த உரித்து வழங்கல், உரிமை வழங்கல் எல்லாமே ஒன்று தான் அனிஸ்டன். சரியா? 2021 பேப்பர் இருக்குதான்னு கேட்டா 2021 இனித்தானே நடக்க போகுது அபர்நாத். நடக்காத பேப்பரை எங்க போய் எடுக்கிறது? நம்ம ஃபியூச்சர்ல டைம் டிராவல் பண்ணி தான் போய் எடுத்துட்டு வரணும். சரியா? ரைட். சோ உரிமை பங்கு வழங்கலை ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் சொன்னால் இதுல இருக்கின்ற கீ பாயிண்ட் என்னன்னு சொன்னால், சரியா, இதுல இருக்கின்ற கீ பாயிண்ட் என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நாம ஏற்கனவே பார்த்த இந்த பங்கு வழங்கல்ல நம்ம இந்த ஷேர் இஷ்யூல பார்த்திருப்போம் தானே. இந்த ஷேர் இஷ்யூல நம்ம பார்த்த இடத்த இந்த ஆரம்ப பொது பங்கு வழங்கல், மேலதிக பொது பங்கு வழங்கல்னு பார்த்தோம். இதுல இந்த ஆரம்ப பொது பங்கு வழங்கல் என்பது புது ஷேர் ஹோல்டர்ஸுக்கு, சரியா, புதிதாக நாம முதலாக செய்யக்கூடிய பங்கு வழங்கல் இந்த ஆரம்ப பொது பங்கு வழங்கல். இங்க நாம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த உரிமை பங்கு வழங்கல் சொன்னால் கீ பாயிண்ட் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே இருக்கின்ற ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தான் நம்ம வழங்க போறோம். ஏற்கனவே நம்மட கம்பெனியினுடைய பங்குகளில் முதலீடு செய்து உள்ள எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ், ஏற்கனவே உள்ள பங்குதாரர்களுக்கு தான் நாம பங்குகளை வழங்க போறோம். அதுதான் உரிமை பங்கு வழங்கல். அதே போல ஒதுக்கங்களை மூலதனமாக்கல், ரிசர்வ் கேபிட்டலைசேஷன் என்று சொல்லக்கூடியதும் ஏற்கனவே இருக்கின்ற பங்குதாரர்களுக்கு தான் நம்ம வழங்க போறோம். சோ ஆரம்ப பொது பங்கு வழங்கல் என்பது புதிதாக புதிய ஷேர் ஹோல்டர்ஸ், பங்குதாரர்களுக்கு, பொதுமக்களுக்கு முதலாக நம்ம பங்குகளை வழங்க போறோம். ஆனால் உரிமை வழங்கல் என்பதோ அல்லது ஒதுக்கங்களை மூலதனமாக்கல், ரைட் இஷ்யூ அண்ட் ரிசர்வ் கேபிட்டலைசேஷன், இந்த இரண்டுமே எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்,
ஏற்கனவே இருக்கின்ற பங்குதாரர்களுக்கு மாத்திரம் வழங்கப்படுவது. இது முதலாவது புரிதலாக உங்களுக்கு இருக்கும். இஸ் இட் மேக் சென்ஸ்? எஸ், கம்பெனிக்குள்ள இருக்கிறார்கள் என்றால் கம்பெனிக்குள்ள இருக்கிறார்கள் சொல்ல முடியாது. கம்பெனியில் முதலீடு செய்யப்பட்ட பங்குதாரர்கள், ஷேர் ஹோல்டர்ஸ், எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ். இது எல்லாருக்கும் புரியுது சில டேஸ். சோ உரிமை பங்கு வழங்கலாக இருக்கலாம், ஒதுக்கங்களை மூலதனமாக இருக்கலாம். இரண்டுமே ஏற்கனவே இருக்கின்ற பங்குதாரர்களுக்கு மாத்திரம் வழங்கப்படக்கூடியது. சரியா? ரைட். அதே போல எஸ் டிஃபரண்ட் நம்ம பார்ப்போம். அதே போல இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னன்னு சொன்னா, முதலாவது உரிமை பங்கு வழங்கல் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ், இந்த உரிமை பங்கு வழங்கல் காசாகத்தான் அவங்க தரணும். அவங்க எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தாலும் நாம பங்கு வழங்கினால், இல்ல ஏற்கனவே எங்கட இலாபம் இருக்குத்தானே, எங்களுக்கு தர வேண்டியது இருக்குத்தானே, அதுல இருந்து நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க புதிதாக காசு தரணும். இது புரியுதா? முதலாவது எஸ், உரிமை பங்கு வழங்கல்னா ரைட், வாக்குரிமையை கொடுக்குறாங்க. அதால தான் அந்த உரிமை பங்கு வழங்கல் சொல்றோம். அப்ப அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், கண்டிஷன் என்னதான், நீங்க ஏற்கனவே இருக்கிற ஷேர் ஹோல்டர், உங்களுக்கு நாங்க பங்கு வழங்குவோம், அதுல உரிமை பங்கு வழங்கல் உங்களுக்கு தருவோம் என்று சொன்னால், நீங்க ஏற்கனவே இன்னைக்கு லாபம் வரவிருக்குது, பங்கு லாபங்கள்லாம் நீங்க தர இருக்குது, நிறுத்தி வைத்த வருவாயில என்ற லாபம் இருக்குது, அதுல இருந்து எடுத்துட்டு எனக்கு ஷேர் தாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க காசு தந்துதான், நீங்க உங்கள்கிட்ட இருக்கிறப்ப காசை தந்துதான் நீங்க ஷேர்ஸை வாங்கணும். இப்படி சொன்னோம்னு சொன்னால் உரிமை பங்கு வழங்கல் சிம்பிள், அவ்வளவுதான். Yes, sometime normal price விட குறைய இருக்கலாம் because for existing shareholders. That is depend on the company direct board decision. எந்த பிரைஸ்ல வழங்கணும்ங்கிறது. It may be above the market price, it may be lower the market price. It depend on the decision who is taking. யார் எடுப்பாங்க? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எடுப்பாங்க. ரைட். ஸோ இங்க நான் சொல்ற விஷயத்தை நல்லா அவதானிச்சு சொல்லுங்க. சரியா? நான் திரும்ப சொல்றேன். கம்பெனி இயக்குநர்கள் என்றால் டிரெக்டர்ஸ். சரியா? உரிமை பங்கு வழங்கல் என்பது கம்பெனி உள்ள காணப்படுகின்ற, ஏற்கனவே உள்ள காணப்படுகின்ற ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்கின்றது. அதே சமயம் நீங்க ஏற்கனவே இருக்கின்ற லாபத்தை எடுத்துட்டு எங்களுக்கு பங்குகளை தாங்க என்று சொல்லி சொல்ல முடியாது. காசாக நீங்க தந்துதான் இந்த நாங்க தார பங்குகளை நீங்க வாங்கிக் கொள்ளணும். இப்படி சொன்னால் உரிமை பங்கு வழங்கல். இதை நம்ம டெபினிஷன்ல பார்ப்போம். இது புரியுது அனுமதி சொல்லுங்க உங்களுக்கு. ரைட். ஓகே, கிரேட். இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், காசை தந்தாங்கன்னு சொன்னால் காசு அதிகரிக்குமா இல்லையா? காசை தந்தால் காசு அதிகரிக்க போகுது. அதே போல நாம வாக்குரிமை உள்ள சாதாரண பங்குகள், ஆர்டினரி ஷேர்ஸை கொடுத்தோம்னு சொன்னால் அந்த கம்பெனியில அவங்களுடைய உரிமைகள் அதிகரிக்குமா இல்லையா? அப்ப இரட்டை பதிவு நம்ம சாதாரணமாக என்ன வரலாம்? காசு அதிகரிக்கும், நிறுவனத்துக்குள்ள புது காசு வரப்போகுது. அதே மாதிரி நிறுவனத்துல அவங்களுக்குள்ள உரிமை அல்லது நிறுவனம் உரிமையாளர்களுக்கு கொடுக்க வேண்டியது அழகுசார் எண்ணக்கருவின் படி உரிமையும் அதிகரிக்க போகுது. சிம்பிளான விஷயம். அப்போ உரிமை பங்கு வழங்கல் காரணமாக நிறுவனத்தினுடைய காசு பாய்ச்சல், நிறுவனத்திற்குள் வருகின்ற காசு அதிகரிக்குமா இல்லையா? சோ காசு பாய்ச்சல் அதிகரிக்கும். முதலாவது எஃபெக்ட். சேம் டைம் வரையறுக்கப்பட்ட ஒரு பொது கம்பெனி, பிஎல்சி கம்பெனியினுடைய கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் அதிகரிக்கும். இது இரண்டுமே உரிமை பங்கு வழங்கலால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள். இந்த ரெண்டு சாப்டரையும் பாருங்க. உரிமை பங்கு வழங்கலால் காசு பாய்ச்சல் அதிகரிக்கும், வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியின் கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் அதிகரிக்கும். இது புரியுதா? உரிமை பங்கு வழங்கல நடக்கக்கூடிய விஷயங்கள். உபகார பங்கு வழங்கல்னா போனஸ் இஷ்யூ, அதை பத்தி நம்ம பிறகு பார்ப்போம். போனஸ் ஷேர் அதெல்லாம் பிறகு பார்ப்போம். ரைட். அதெல்லாம் உங்களுக்கு இல்ல உபகார பங்கு வழங்கல்லாம் உண்மைக்கு சொல்ல போனா. ரைட். இப்போ சாதாரணமான விஷயம் தான். ஒன்ஸ் மோர் நான் சொல்றேன் பாருங்க. உரிமை பங்கு வழங்கல் என்றால் ஏற்கனவே உள்ள பங்குதாரர்களுக்கு நீங்க காசை தந்துட்டு உங்களோட ஷேர்ஸை வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் உரிமை பங்கு வழங்கல். என்ன ஷேர்ஸை கொடுப்போம்? சாதாரண பங்குகள், வாக்குரிமை உள்ள சாதாரண பங்குகளை கொடுப்போம். சோ காசு நிறுவனத்துக்குள்ள வருது, அதனால காசு பாய்ச்சல் அதிகரிக்கும். அதே போல நிறுவனத்தினுடைய சாதாரண பங்கு மூலதனம், கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்க போகுது. அதைத்தான் நாம காசு பாய்ச்சல் அதிகரிக்க போறது ஒரு எஃபெக்ட் ஆகவும், வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியுடைய கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் அதிகரிக்கிறது ஒரு எஃபெக்ட் ஆகும் நம்ம உரிமை பங்கு வழங்கலுக்கு நம்ம சொல்றோம். இஸ் இட் ஓகே அஸ்கா? சோ உரிமை பங்கு வழங்கலுடைய எஃபெக்ட் இப்படி இருக்க போகுது. ரைட். அதே சமயம்
ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். சோ ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் முதல் பார்க்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒதுக்கங்கள் என்றால் என்ன, ரிசர்வ் என்று சொல்லப்படுவது என்ன, இதை என்ன புரிஞ்சு வச்சு கொண்டீங்க? ரிசர்வ் என்று சொல்றதை என்ன புரிஞ்சு வச்சு கொண்டீங்க? ஒதுக்கங்கள் என்று சொன்னால் என்ன, எங்க நம்ம அந்த ஒதுக்கங்கள் வேர்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்? மெமரியை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க பாப்போம். ஒதுக்கங்கள்ங்கிற வேர்டை நம்ம எங்க யூஸ் பண்ணிக்கிறோம்? ஓகே, பேங்க்ஸ் அதை விடுங்க, அக்கவுண்டிங்ல யோசிச்சு பாருங்க, நாம படிச்சு வந்ததுக்குள்ள யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு கணக்கீட்டு நியமத்திலேயாவது நம்ம ஒதுக்கங்களை நாம யூஸ் பண்ணிக்கமா ஒதுக்கம்ங்கிற வேர்டை? எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஷைலா. மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் நினைவில்லையா? மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் எல்லாம் படிச்சிருப்போம். ஆரம்பத்தில் ஒரு சொத்து முதல் முறையாக மீள் மதிப்பீடு செய்யப்பட்டு மீள் மதிப்பீட்டு இலாபம் காணப்பட்டால் சரியா, அதை கம்ப்ரஹென்சிவ் இன்கம்ல நம்ம போட்டுட்டு வருடம் முடிந்த உடனே மீள் மதிப்பீட்டு ஒதுக்கமாக நம்ம கொண்டு போவோம். பொது ஒதுக்கங்கள், ரைட். இங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஒதுக்கங்கள் என்று சொல்லப்படுவது என்னன்னு சொன்னால் உரிமையினுடைய ஒரு பகுதி, உரிமையினுடைய ஒரு பகுதியை தான் நம்ம இங்க ஒதுக்கம் என்று சொல்லுவோம். உரிமையினுடைய ஒரு பகுதி என்றால் உரிமை என்பது என்ன, உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உரிமை. இதுல கம்பெனியில எப்படி இந்த உரிமையினுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும் சொன்னால், நிறுத்தி வைத்த இலாபம் என்று சொல்லி ஒரு விஷயம் ஒன்று கருதப்படும். நம்ம அதை பத்தி படிப்போம். உழைத்த இலாபங்கள் எல்லாமே கம்பெனியினுடைய பங்குதாரர்களுக்கு கொடுக்கப்படாமலுக்கு நம்ம நிறுத்தி வச்சிருந்தோம்னு சொன்னா, கம்பெனிக்குள்ளேயே நிறுத்தி வச்சிருந்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுக்காமலுக்கு அதை நிறுத்தி வைத்த இலாபம் என்று சொல்லுவோம். இது ஒரு கம்பெனியினுடைய ஒதுக்கம். பிகாஸ் நம்ம உழைச்ச காசை ஒதுக்கி வச்சுக்கிறோம். அதே மாதிரி மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் என்று சொன்னால் அதுவும் ஒரு மீள் மதிப்பீடு செய்ததன் காரணமாக உரிமையாளருடைய சொத்துக்களுக்கு கிடைத்த உரிமையில் ஏற்பட்ட ஒரு அதிகரிப்பு, அது ஒரு விதமான ஒதுக்கம். அதே போல பொது ஒதுக்கம், ஜெனரல் ரிசர்வ் சொன்னால் சில பொதுவான விஷயங்களை நம்ம செய்யறதுக்காக நம்ம உழைத்த இலாபங்கள்ல இருந்து நம்ம ஒதுக்கி வச்சிருப்போம். இதுகள் தான் ஒதுக்கம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது நமக்கு கிடைச்ச உழைத்த இலாபங்களை பல பகுதியாக பிரிச்சு நம்ம வச்சுக்கிறோம், உரிமையை பிரிச்சு வச்சுக்கிறோம். தட்ஸ் இட். சரியா? சோ இங்க ஒதுக்கங்களை மூலதனமாக்கல்ங்கிற கான்செப்ட் என்னன்னு சொன்னால், ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட நாம என்ன சொல்றோம்னு சொன்னால், ஓகே, ஏற்கனவே இருக்கின்ற பங்குதாரர்களாகிய உங்களுக்கு நாங்க ஷேர்ஸ் தரப்போறோம். ஆனால் இப்ப நாங்க தரப்போறது என்னன்னு சொன்னால், நீங்க காசு தர தேவையில்லை. முதல் உரிமை பங்கு வழங்கல் என்ன, காசை தந்துட்டு ஷேரை வாங்கினீங்க. இப்ப நாம சொல்றோம், எஸ், கம்பெனியினுடைய சேவிங்ஸ் என்று சொல்லலாம் ஒதுக்கங்கள். சரியா? அப்ப நாம என்ன சொல்றோம் சொன்னா, உங்களுக்கு பங்கு லாபங்கள் நாங்க தாரதுக்கு பதிலாக கம்பெனியினுடைய பங்குகள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு டிவிடெண்ட் என்று சொல்லக்கூடிய பங்கு லாபங்கள் தாரதுக்கு பதிலாக உங்களுக்கு தர இருக்கின்ற ஒதுக்கங்கள் அது நிறுத்தி வைத்த லாபமாக பொதுவாக இருக்கும். சோ இந்த ஒதுக்கங்கள்ல இருந்துதான் நீங்க என்ன செய்யலாம், பங்குகளை வாங்கி கொள்ளுங்க, காசாக நீங்க தர தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்றதுதான் ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். எந்த ஒதுக்கத்தை எடுக்கணும் என்று கொஸ்டின்ல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும், நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. பொதுவாகவே நிறுத்தி வைத்த இலாபத்திலிருந்து தான் ஒதுக்கங்கள் மூலதனமாக்கப்படும். பிகாஸ் அதுதான் இலாபத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக காணப்படும். அப்போ இலாபம் கொடுக்காமலுக்கு நாங்க தார லாபத்துக்கு பதிலாக உங்களோட நிறுத்தி வைத்த வருவாய் என்கின்ற இலாபத்தை நாங்க குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு நாங்க சாதாரண பங்குகளாக நாங்க உங்களுக்கு ஷேர்ஸ் தருவோம். இஸ் இட் மேக் சென்ஸ்? நம்ம படிக்க போறோம், இப்பதான் எண்ணக்கரு படத்துல இருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜஸ்ட் ஐ எம் மேக்கிங் சென்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன். சோ இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், புதுசாக காசு வரப்போதா நிறுவனத்துக்குள்ள, கம்பெனிக்குள்ள புதுசாக இவங்க காசு ஒன்று தர போறாங்களா? இல்ல. அப்ப காசு பாய்ச்சல் ஏதாவது மாற்றம் இருக்குமா? சோ ஒதுக்கங்களை மூலதனமாக்குவதால புதிதாக நிறுவனத்துக்கு இவங்க காசு ஒன்றையும் தரப்போறலங்கிறதால காசு பாய்ச்சல்ல மாற்றம் இல்லை, காசு வரப்போறதும் இல்லை, காசு பாய்ச்சல் குறையும் கிடையாது. பெரும்பாலும் மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் எல்லாம் எடுக்க இயலாது இஸ்தாக். பெரும்பாலும் உங்களுக்கு கொஸ்டின்ல சொல்லி இருப்பார், பொது ஒதுக்கங்களை மூலதனமாக்கண்டாலே நீங்க நிறுத்தி வைத்த வருவாயில தான் எடுக்கணும். சரியா? சோ காசு பாய்ச்சல்ல மாற்றம் இல்லை. ஆனால் இவங்களுக்கு சாதாரண பங்குகள், வாக்குரிமை உள்ள சாதாரண பங்குகள் கொடுக்கப்பட்டால் என்ன அதிகரிக்கும்? கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் அதிகரிக்கும். அதனாலதான் இதுல எஃபெக்ட் எப்படி இருக்கும்? ஒதுக்கங்களை மூலதனமாக்கினால் ஒரு பக்கம் காசு பாய்ச்சல்ல மாற்றம் இல்லை, அடுத்த பக்கம் வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியினுடைய கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் அதிகரிக்கும். இஸ் இட் மேக் சென்ஸ்? அப்ப உரிமை பங்கு வழங்கல்ல காசு வரப்போகுது, அதே போல அவங்களுக்கு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் அதிகரிக்க போகுது. ஆனால் ஒதுக்கங்களை மூலதனமாக்கினால் காசு வரப்போறதில்ல, ஏற்கனவே இருக்கின்ற ஒரு ஒதுக்கத்தை குறைச்சிட்டு அவங்களுக்கு சாதாரண பங்குகளை நம்ம கூட்டி கொடுப்போம் மூலதனத்தை.
உரிமையில் மாற்றம் இல்லை. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஏன்னா ஒரு பாக்கெட்ல இருந்து இன்னொரு பாக்கெட்ல கொடுக்குற மாதிரி. ஏன்னா உரிமைங்கிற ஹெடிங்கு கீழே தான் என்ன வரப்போகுது, இந்த நிறுத்தி வைத்த வருவாய், பொது ஒதுக்கம், சரியா, இந்த விஷயம் கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் எல்லாமே ஒரு ஹெடிங்குக்குள்ள தான் வரும். அப்ப என்ன அர்த்தம், ஒரு பாக்கெட்ல இருந்து இன்னொரு பாக்கெட்டுக்கு கொடுக்குற மாதிரி. அப்ப மொத்தம் மாற போறது கிடையாது, காசு பாய்ச்சல்லே மாற்றம் இல்லை. இது எல்லாருக்கும் புரியுதா நான் சொல்ற விஷயம்? ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் என்கின்ற ஒரு கன்செப்ட், உரிமை பங்கு வழங்கல் என்கின்ற ஒரு கன்செப்ட். Is it make sense to all? Shall I get yes or no? எஸ், நான் திரும்ப ஒருக்கா சொல்றேன், நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம பார்க்கும்போது புரியும். ரைட், இதன் அடிப்படையில ரைட், திரும்ப கொஞ்சம் நான் கேட்கிற கேள்வியை நல்லா அழகாக புரிஞ்சு பதில் சொல்லுங்க, சரியா? இதன் அடிப்படையில இந்த உரிமை பங்கு வழங்கலுக்கும் இந்த ஒதுக்கங்களை மூலதனமாக்கலுக்கும் ஒரு பொதுவான ஒரு தன்மை என்னன்னு சொல்லலாம். நீங்க உரிமை பங்கு வழங்கல் கொடுத்தாலும் சரி, ஒதுக்கங்களை மூலதனமாகினாலும் ரெண்டிலும் காணப்படுகின்ற ஒரு பொதுவான இயல்பு என்ன என்ன நடக்கும்? எஸ், இந்த விஷயம் நடக்கும். நடுவுல இருக்கக்கூடியதை பாருங்க, சென்டர்ல கம்பெனியினுடைய சாதாரண பங்கு மூலதனமான கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் அதிகரிக்குமா இல்லையா? ரெண்டுமே பழைய பங்காளர்களுக்கு கொடுக்கப்படுதா இல்லையா? சோ ரெண்டு விஷயம் வரும், ரெண்டு பொதுவான தன்மைகள் வரும். ஒன்று, நீங்க உரிமை பங்கு வழங்கல் கொடுத்தாலும் ஒதுக்கங்களை மூலதனமாக்கினாலும் வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியினுடைய கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனத்தினுடைய தொகை அதிகரிக்கும். இது நடக்க போற ஒரு விஷயம், சரியா? எஸ், கரெக்ட். அதே மாதிரி இரண்டுமே யாருக்கு கொடுக்கப்படுது? இருக்கின்ற பங்குதாரர்களுக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்படுது. எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஒன்லி. இது ரெண்டுமே ரெண்டுக்கும் உள்ள பொதுவான பண்பு. அதே மாதிரி வேறுபாடுகள் என்னன்னு சொல்லலாம் நாம. உரிமை பங்கு வழங்கலினால் நிறுவனத்திற்குள் காசு வாரத்தால காசு பாய்ச்சல் அதிகரிக்கும். ஆனால் ஒதுக்கங்களை மூலதனமாக்குறதால நிறுவனத்துக்குள்ள காசு பாய்ச்சல் வராது, காசு வராது. இது ஒரு வேறுபாடு. அதே சமயம் உரிமையினை பங்கு வழங்கல் செய்தால் மொத்த உரிமை அதிகரிக்கும். ஆனால் ஒதுக்கங்களினை மூலதனமாக்கினால் மொத்த உரிமை அதிகரிக்காது. ஆனால் கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் அதிகரிக்கும், ஆனால் மொத்த உரிமை அதிகரிக்காது. இது புரியுதா? வாக்குரிமையின் அடிப்படையில் ரெண்டு பேருக்குமே வாக்குரிமை கொடுக்கப்படும். பிகாஸ் ரெண்டுமே சாதாரண பங்கு மூலதனம் தான். இந்த பிக்சரை பார்த்து நம்ம சொன்ன விளக்கம் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு? எஸ், வாக்குரிமைகள் கூடும். பிகாஸ் சாதாரண பங்குகள் என்றாலே வாக்குரிமை உள்ளது. சோ நம்ம இதை எப்படி சொல்லலாம்? நமக்கு முதலாவது அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கீ. என்ன, உரிமை பங்கு வழங்கல் என்பது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், ஆனா காசு தந்து தான் நீங்க வாங்கணும். அப்ப என்ன நடக்கும்? காசு வரும். அதே போல கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் என்றா நம்ம சாதாரண ஓட்டுள்ள பங்குகளை கொடுத்தோம்னா அவருக்கு மூலதனம் அதிகரிக்கும். என்ன மூலதனம் அதிகரிக்கும்? கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் அதிகரிக்கும். ஒதுக்கங்களை கொடுக்கிறது என்ன? அதுவும் இருக்கின்றவங்களுக்கு கொடுக்கிறது தான். ஆனால் காசு நீங்க தர தேவையில்லை, உங்களுக்கு தர வேண்டியதாக இருக்கின்ற ஏதாவது ஒரு ஒதுக்கத்திலிருந்து எடுத்துட்டு நாங்க உங்களுக்கு தருவோம். இது முதலாவது புரிதல். சோ ரெண்டுக்கும் உள்ள பொதுவான பண்பு பார்த்தோம்னா ரெண்டுமே ஏற்கனவே இருக்கின்ற பங்குதாரர்களுக்கு கொடுக்க போறது. நாம ஒதுக்கங்களை மூலதனமாக்கினாலும் உரிமை பங்கு வழங்கல் கொடுத்தினாலும் நிறுவனத்துக்குள்ள இருக்கின்ற சாதாரண பங்கு மூலதனம் அதிகரிக்க போகுது. சாதாரண பங்கு மூலதனம் என்கின்ற உரிமை அதிகரிக்க போகுது. இது ரெண்டுக்கும் உள்ள பொதுவான பண்பு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம்னு சொன்னால், உரிமை பங்கு வழங்கல் நிறுவனத்துக்கு புதுசாக காசு வரும், ஒதுக்கங்களை மூலதனமாக்கினால் புதுசாக காசு வரமாட்டுச்சு. சோ இது முதலாவது வேறுபாடு. இரண்டாவது வேறுபாடு என்ன? மொத்த உரிமையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், உரிமை பங்கு வழங்கினால் மொத்த உரிமையில சாதாரண பங்கு மூலதனம் அதிகரிக்கிறதால மொத்த உரிமை அதிகரிக்கும். ஆனால் ஒதுக்கங்களை மூலதனமாக்கினால், ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் என்ன நடக்க போகுது? ஒரு ஒதுக்கத்துல இருந்து இன்னொரு ஒதுக்கத்தை கூட்டுவோம். சோ அதாவது பிளஸ் 500 மைனஸ் 500 எஃபெக்ட் இஸ் 0. அப்ப மொத்த உரிமை என்ன செய்யாது? மாற மாட்டுச்சு. இது வித்தியாசமா காணப்படும். இது நிறைய தடவை உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட ஒரு விஷயமாக காணப்படுது. பாஸ் பேப்பர் செஞ்சீங்கன்னா விளங்கும். இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சிம்பிளான ஒரு விஷயம், கஷ்டப்படாதீங்க. இஸ் இட் மேக் சென்ஸ்? shall I get a yes or no? ரைட். சோ உரிமை பங்கு வழங்கல் ரைட் இஷ்யூன்னு சொன்னா என்னன்னு கேட்டாங்கன்னு சொன்னால், முதலாவது இதனுடைய அறிமுகம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால், வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஒன்றின் தற்போது உள்ள சாதாரண பங்குதாரர்களுக்கு பணத்தினை அறவிட்டு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு விகிதத்தில பங்கு வழங்கல் செய்வது உரிமை பங்கு வழங்கல். இஷ்யூவிங் ஷேர்ஸ் டு எக்ஸிஸ்டிங் ஆர்டினரி ஷேர் ஹோல்டர்ஸ், ஏற்கனவே உள்ள சாதாரண பங்குதாரர்களுக்கு பை கெட்டிங் மணி, பணத்தினை பெற்றுக்கொண்டு நாம வழங்கினோம்னு சொன்னால் உரிமை பங்கு வழங்கலாக காணப்படுது. அதே போல இதற்கு இரட்டை பதிவு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது காசை பெற்றுக்கொண்டோம்னு சொன்னால் காசு கணக்கு நமக்கு வரவாக காணப்படும்.
அதே போல டிரெக்டாகவே நாம சாதாரண பங்குகளை வழங்குறதால கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதன கணக்கு இங்க செலவாக கருதப்படும். சரியா? சோ உரிமை பங்கு வழங்கல் என்றால் என்ன, அதற்குரிய இரட்டை பதிவு இப்ப எல்லாருக்கும் புரியுதா? இங்க காசுங்கிறது சம்பந்தப்படும். அதே போல ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் பார்ப்போம். சோ ஒதுக்கங்களினுடைய மூலதனமாக்கல் என்ற கூடிய அறிமுகம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் என்ன ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் பார்த்தோம் என்றால், வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஒன்று தற்போது உள்ள சாதாரண பங்குதாரர்களுக்கு பணம் எதுவும் அறவிடாது ஒதுக்கங்களை பயன்படுத்தி குறிப்பிட்ட ஏதாவது ஒரு விகிதத்திலே பங்குகளை வழங்குவது. ரைட். இதனுடைய இரட்டை பதிவு பார்த்தால் இதுல காசு சம்பந்தப்படாது. இதுல எந்த ஒதுக்கத்தை நம்ம எடுக்கிறோமோ பயன்படுத்தப்படும் குறித்த ஒதுக்கம், அது எந்த ஒதுக்கம்னு சொல்லி நமக்கு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல தருவார். அது நிறுத்தி வைத்த வருவாய் என்கின்ற ஒதுக்கமாக இருக்கலாம், பொது ஒதுக்கமாக இருக்கலாம், மீள் மதிப்பீட்டு ஒதுக்கமாக இருக்கலாம். எந்த ஒதுக்கம்ங்கிறது நமக்கு எக்ஸாம் பேப்பர்ல தருவார். அந்த ஒதுக்கம் என்பது ஒரு மூலதனமா இல்லையா? ஒதுக்கம் என்பது ஒரு மூலதனமா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? உரிமையை நம்ம பிரிச்சு தான் நம்ம சொல்ல போறது ஒதுக்கங்கள் என்று சொல்லி, ரிசர்வ். அப்போ ஒதுக்கங்கள் என்பது ஒரு மூலதனமாக இருந்தால் மூலதன கணக்கெல்லாம் எதுல வரும்? செலவுல வரப்போகுது. அப்ப அந்த செலவுல காணப்படுகின்ற மூலதனங்களை நம்ம எடுக்கணும்னு சொன்னால் அந்த குறித்த ஒதுக்கத்துல வரவுல பதிவு செய்யணும். சோ பயன்படுத்தப்படுகின்ற அந்த குறித்த ஒதுக்க கணக்குல நம்ம வரவு வச்சுட்டு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் என்கின்ற கணக்குல நாம செலவு வைக்க போறோம். இது ரெண்டுமே ஒரே உரிமை என்கின்ற ஒரு தலைப்புக்குள்ள இருக்க போற விஷயங்கள். சார்ட்டர்ட் அக்கவுண்டிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. 2020 எக்ஸாம் எழுதினவங்க கொஞ்சம் பிரச்சனை ஆகிக்குது சார், நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க, பிரச்சனை ஆகிக்குது, எங்களுக்கு கொஞ்சம் படிப்பீங்க, நிறைய இடத்துல வந்து சல்லியும் கூட எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 36,000 40,000 தாங்கன்னு சொல்லி பிரச்சனைப்படுத்துறாங்க சார். ஒரு வேற வழி இல்லாம நாங்க போயிட்டு இருக்கிறோம், ஆனா விளங்குது இல்லை, சும்மா ஸ்லைடை போட்டு ரீட் பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பட் த ப்ராப்ளம் இஸ் மை டைம். எனக்கு செய்ய தெரியாமலுக்கு இல்லை, ஏசிசிஏவோ இல்லை ஒரு சார்ட்டர்ட் கோர்ஸோ எடுத்து சல்லி உழைக்க தெரியாமலுக்கு இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ணாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க தான். பட் ஐ லவ் டு டீச் யூ கைஸ். ஏ லெவல் பிள்ளைகளுக்கு படிக்கிறது எனக்கு கொஞ்சம் விருப்பம் மாதிரி. பிகாஸ் என்ன நம்ம செஞ்சாலும் அதை ஒரு கிரவுண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஒரு ஆணி வேருக்கு நீர் பாய்ச்சாமலுக்கு இலையில போயிட்டு நம்ம நீர் பாய்ச்சிறங்கிறது சரியில்லாத ஒரு வேலை. அது வந்துட்டு ஒரு சமுதாயத்தை நம்ம தலை தூக்க வைக்க இயலாது. இப்போ சார்ட்டர்ட் குவாலிஃபிகேஷனுங்கிறதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் ஒரு ஆணி வேறான ஏ லெவலுங்கிறத சரியாக நம்ம அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்காமலுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நமக்கு கொடுக்க இயலாது. அதுதான் பிரச்சனை. ஸோ அதனால தான் ஐ டூக் ஏ லெவல் எஸ் எ சேலஞ்ச் அண்ட் டூயிங். என்ன போல நிறைய பேரை உருவாக்கணுங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்தமான கனவு. அதுக்காக தான் நம்ம டபுள் ஐடி செய்யறது எல்லாம் செய்யறது. ஸோ எடுத்தடுவைக்கு இன்னைக்கு சார்ட்டர்ட் அக்கவுண்டிங் வந்து படிப்புக்கு இயலாம இல்லை. பட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் பண்றாங்க. ஐ எம் கன்சிடரிங். எனக்கு டைம் இருந்தால், எலோகேஷன் பண்ண கிடைத்திருந்தால், இன்ஷால்லா ஷுவலி டெஃபினெட்லி ஐ வில் டூ தட். பட் ஒரு விஷயம் நிச்சயம், படிப்பிச்சா 100% நீங்க சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆகுவீங்க. அதுக்கு மட்டும் நான் 100% நான் உங்களுக்கு எஷூரன்ஸ் தருவேன். ஸோ ஒதுக்கங்களை மூலதனமாக்கல்ங்கிற விஷயங்கள் இதுல இந்த இரட்டை பதிவு எல்லாருக்கும் புரிஞ்சுதான்? ஒதுக்கங்களை மூலதனமாக்க விஷயங்கள்ங்கிற இரட்டை பதிவு. ரைட். ஸோ இதுதான் ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் என்கின்ற ஒரு விஷயம், சாதாரணமான விஷயம். ஸோ இதுல நாம சில பயிற்சிகளை நம்ம செய்வோம். இப்போ ஷேப்பா நீங்க ஸ்கிரீன் விளங்குது எல்லாருக்கும். உபகாரம் என்றால் போனஸ், அதை பத்தி நம்ம படிப்போம். இப்போதைக்கு அது தேவையில்லை உங்களுக்கு, அதெல்லாம் உங்களோட சிலபஸ்ல இல்லை. பட் பேப்பர் செய்யும் போது நம்ம பார்ப்போம். அது போனஸ் கொடுக்கிறது இலாபத்தின் அடிப்படையில். ரைட். இயக்குனர் குழு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொன்னால் கம்பெனியில தற்போது இருக்கின்ற அனைத்து சாதாரண பங்குகளுக்கும் 4:1 அடிப்படையில் ரூபாய் 40 கொண்ட வழங்கல் பெறுமதியின் அடிப்படையில் நிறுத்தி வைத்த லாபத்தை அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னால் இது பொது ஒதுக்கமாக காணப்பட போகுது. சோ பொது ஒதுக்கத்துக்கு இரட்டை பதிவு என்ன வரப்போகுது? உரிய ஒதுக்கம். இங்க உரிய ஒதுக்கத்துல எந்த ஒதுக்கத்தை இவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப ஒதுக்கத்துல 3 ஒதுக்கங்கள் காணப்படுது பாருங்க. மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம், பொது ஒதுக்கம், நிறுத்தி வைத்த உழைப்பு என்று 3 ஒதுக்கங்களும் கூறப்பட்ட மூலதனம் சொல்லி சாதாரண பங்குகளும் காணப்படுது. இப்ப இவங்க சொல்கின்ற அனைத்து சாதாரண பங்குகளுக்கும் சரி, அனைத்து சாதாரண பங்குகளுக்கும் 4:1 என்ற அடிப்படையில் 40 ரூபாய் கொண்ட வழங்கல் பெறுமதியின் அடிப்படையில் நிறுத்தி வைத்த இலாபத்தை செஞ்சாங்கன்னு சொன்னால் நிறுத்தி வைத்த இலாபம் என்கின்ற ஒதுக்கத்தை எடுக்கிறாங்க. அப்போ ஒதுக்கத்தை செஞ்சால் குறித்த ஒதுக்க கணக்கு என்னவாக இருக்க போது? நிறுத்தி வைத்த இலாபம் என்கின்ற ஒதுக்கத்தை எடுக்கிறாங்க. சோ நிறுத்தி வைத்த இலாபம் கணக்கு வரவாக இருக்க போகுது. ரைட். இது முதலாவது விஷயம். நம்ம ரைட் எவ்வளவு எடுக்க போறாங்க அதை நம்ம எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம்? எவ்வளவு எடுக்க போறாங்க? தற்போது அனைத்து சாதாரண பங்குதாரர்களும், தற்போது உள்ள சாதாரண பங்குதாரர்கள்ல 4:1 என்ற அடிப்படையில் சொன்னா தற்போது எத்தனை ஷேர்ஸ் இருக்குது கம்பெனியில? தற்போது எத்தனை ஷேர்ஸ் இருக்குது? 1 லட்சம் ஷேர்ஸ் இருக்குதா இல்லையா? சாதாரண பங்குகள் பிரேக்கெட்டுக்கு 1 லட்சம் போட்டுக்கிறாங்க.
1,00,000 ஷேர்ஸும் நல்லா பாருங்க 4,000 ரூபாய் படி இருக்குது. 4,000 ரூபாண்டா இங்க ரூபாய் ஆயிரங்கள் இருக்குது 4 மில்லியன். அப்ப ஒரு பங்கினுடைய விலை எப்படி கண்டுபிடிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு தந்திருக்காங்க என்னன்னு தந்திக்கிறாங்க, சாதாரண பங்குகள் தாராங்க. சாதாரண பங்குகள் சொல்லிட்டு 4,000 1000 அப்படின்ற ஆயிரங்களை தந்திக்கிறதால 4 மில்லியன் சொல்றாங்க. அப்போ அதையும் தந்துட்டு பங்குகள் 1,00,000 இருக்குதுன்னு தாராங்க. அப்ப 1,00,000 பங்குகளை எத்தனையால பெருக்கினா உங்களுக்கு இந்த 4 மில்லியன் கிடைக்கும்? 1,00,000 ஷேர்ஸ் என்று சொன்னால் இது பங்குகளினுடைய எண்ணிக்கை என்று சொன்னால் பங்குகளினுடைய எண்ணிக்கை எத்தனையா பெருக்கினா உங்களுக்கு 4 மில்லியன் கிடைக்கும்? 400 நீங்க பெருக்கணும். ஐ திங்க் 40 ரைட், நாட் 400. 4,000 1000 4 மில்லியன் 100,000 பிரிச்சா சாரி ரைட் இட் ஷுட் பி 40. கரெக்ட், தேங்க்யூ. ஸோ சாதாரண பங்குகள் 1,00,000 இருந்தால் நாம 40 ரூபாய் ஒரு பங்குகள் என்று சொன்னால்தான் நமக்கு 4 மில்லியன் வரும். அப்போ ஒரு பங்கினுடைய விலையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? 40 ரூபாய். இதை நம்ம மறைச்சு வச்சுக்கிறாங்க. இது கண்டுபிடிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே. 4 மில்லியன் பெறுமதியில தொகைகள்ல 1,00,000 சொன்னால் ஒரு பங்கு 40 ரூபாய் இருந்தா தான் 4 மில்லியனாக இருக்கலாம். இது புரியுதானே எல்லாருக்கும்? இப்ப நமக்கு தெரியும் இருக்கின்ற 1,00,000 பங்குகளுக்கு 4க்கு ஒரு பங்கு என்று சொன்னால் 1,00,000 பங்கு இருந்தால் எத்தனை பங்குகளை இவங்க கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுறாங்க ஒதுக்கங்களை மூலதனமாக்குறது? யோசிச்சு பாருங்க. 4க்கு 1 என்ற அடிப்படையில் எப்படி 4 பங்கு வச்சிருக்கிற 4 பங்கு இருந்தால் ஒரு பங்கு நாங்க கொடுப்போம் சொன்னால் 1,00,000 பங்கு வச்சிருந்தால் எவ்வளவு கொடுக்க போறாங்க? இப்ப இருக்கின்ற ஷேர் பங்குகள் எவ்வளவு வரப்போகுது? 25,000 பங்குகள் வரப்போகுது. அப்ப 25,000 பங்குகளை எவ்வளவு படி அவங்க கொடுக்கறதுக்கு பெரிய ரெடி ஆகுறாங்க பாருங்க. 25,000 பங்குகள் எவ்வளவு படி கொடுக்க ரெடி ஆகுறாங்க? 40 ரூபாய் படி ரெடி ஆகுறாங்க. அதாவது இப்ப இருக்கின்ற விலைக்கே கொடுக்க ரெடி ஆகுறாங்க. அப்போ 25,000 பங்குகள் கொடுக்கப்படும், அதுவும் 40 ரூபாய் விலைக்கு கொடுக்கப்படும் கணக்குல சொல்லிக்கிறாங்க. அப்ப எவ்வளவுக்கு நிறுத்தி வைத்த லாபத்தை நம்ம எடுப்போம்? 25,000 into 40 1 மில்லியன் வரப்போகுது. சரியா? ரைட். அப்ப நிறுத்தி வைத்த லாப கணக்குல நம்ம வரவு வச்சால் இந்த 1 மில்லியன் நிறுத்தி வைத்த லாபத்திலிருந்து எடுத்துட்டு நம்ம எங்க கொண்டு போய் வைப்போம்? கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம். சரியா இல்லையா? 1 மில்லியன் போகுமா இல்லையா? இஸ் இட் கரெக்ட்? இது புரியுது எல்லாருக்கும்? சரியா? ரைட், ஓகே. ஐ திங்க் 9 o'clock ஆயிருச்சு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறைய பேருக்கு மற்ற கிளாஸஸ் இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த 3 பயிற்சியும் செஞ்சுட்டு கம்பெனி அக்கௌண்டிங் ஃபார்மேட்டும் பார்த்துட்டு பெட்டர் வி ட்ரை டு ஸ்டார்ட் த கம்பெனி அக்கௌண்டிங் 2020 ஆண்டுக்குரிய பாஸ் பேப்பர் 2020 ஆண்டுக்குரிய பாஸ் பேப்பர் செய்ய பார்ப்போம். சரியா? ஓகே கைஸ், ஸோ தேங்க்யூ ஆல். See you in the next class. Thank you. Bye.